Praise the Lord. Hallelujah. Hallelujah. Jesus. கர்த்தர் நல்லவர். Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. சரி, எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க. நம்ம டிசம்பர் மாதம் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குல்ல. கர்த்தர் நல்லவர். சரி, எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த கடைசி மாதத்தில் வந்துருக்குறோம். தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூலா. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பழமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பழமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கண்ணிலே மூடி ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் பார்த்த விதமாக ஆண்டவர் நாங்கள் இப்பொழுது இல்லை ஆண்டவரே. அதே நேரத்தில் உம்மை பார்த்த விதமாக நாங்கள் இப்பொழுது உம்மை பார்க்கலை. அதற்காக எல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட ஆண்டவர் வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் எங்களோடு கூட பேசி கடமை சுட்டத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனம் உள்ள வார்த்தையில் கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, எனக்கு வேகமாக எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சிருந்தீங்களா? கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கு, அப்படிதானே? நம்ம இன்னைக்கு வர்ஷிப்ல நிறைய நாமங்களை சொல்லி ஆண்டவர் ஆராதிச்சோம். இங்க சாமுவேல் ஒரு பேர் சொல்றாரு. என்ன சொல்றாரா? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தர். யாருக்கு? சாமுவேல் யாரோட சேர்த்துக்கிட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களோடு தன்னை சேர்த்து கொண்டு சொல்றாரு. அப்போ இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன சொன்னாரா? சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அப்போ எபினேசர்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் நம்ம கூப்பிடும்போது இருக்கிறாரோ, இல்லாட்டி ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் புதிய ஏற்பாடு நமக்கு தெரியும். என்ன அற்புதம் ஆண்டவர் எங்கே செஞ்சார்? முதல் அற்புதத்தை கல்யாண வீட்டில். கல்யாண வீட்டில் என்ன அற்புதம்? தண்ணி திராட்சரசமாக மாறுச்சு. அந்த தண்ணி முதல்ல என்ன பண்ணாங்க? சாடியில் முதல்ல தண்ணி, அங்கே தண்ணி நிரம்பிச்சு. அற்புதம். எனக்கு இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? நல்லா இருக்கும். மார்க் 4:37 வாசிங்க. மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்ப இங்க தண்ணி நிரம்பிச்சா இல்லையா? இங்க தண்ணி நிரம்பினா அவனை முடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அங்க தண்ணி நிரம்பினதுனால ஆண்டவர் உதவி செய்தார். இங்க தண்ணி நிரம்பாததுனால கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. படவுல மாத்திரம் தண்ணி என்ன ஆயிருக்கும் அவனுக்கு? கர்த்தர் நல்லவர். அப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இன்னும் அருமையாக சொல்லப்போனால் ஏற்ற வேளையில் நமக்கு என்ன தேவைன்னு அவர் பார்த்து பார்த்து உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய உதவி. தேவன் கொடுத்த, தேவன் செய்த
உதவி இல்லைன்னா நம்ம ஒண்ணுங்க. அப்போ ஆண்டவர் மனசுல இப்படியே ஒரு வார்த்தையை போட்டாரா, அப்போ இருக்க வேண்டியவர் நம்ம கூட இருந்தா, இருக்க வேண்டியவர் நம்ம கூட இருந்தா, இருக்க வேண்டியது நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்க வேண்டியவர் யாரு? இருக்க வேண்டியவர் அவர் என் கூட இருந்தா என்னுடைய வாழ்க்கையில தேவையானது எல்லாமே அங்கங்க கரெக்டா வந்து இருக்கும் அப்படிங்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எத்தனை பேர் ருசிச்சிருக்கிறீங்க? ஒருவேளை ருசிக்கலன்னா கர்த்தர் இனிமேல் ருசிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். இதுக்கு முந்தின வசனம், இதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிங்களேன். அந்த 7வது அதிகாரத்துல அப்பொழுது இஸ்ரவேலர், முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கிறிஸ்மஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமாம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இங்கே எபினேசர் சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் எங்கே கூப்பிடுறாரு? மிஸ்பாவில் கூப்பிடுறாரு. இங்கே ஜனங்கள் வந்து யார்கிட்ட வராங்க? சாமுவேல் கிட்ட வராங்க. என்ன சொல்கிறாங்க ஜனங்கள்? என்ன சொல்கிறாங்க? பெட்டியை நினச்சி 20 வருஷம் அங்கே பெட்டி வந்து எங்கே இருந்துச்சா? கீரியாத் யாரீமின் மனுஷர் வீட்டில் இருந்துச்சு. அதில் வந்து இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் யாரை நினச்சி புலம்புறாங்க? எதனால புலம்புறாங்க? பெட்டி எங்கே இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பித்தோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? எகிப்திலிருந்து, இல்லையா? எகிப்திலிருந்து ஆரம்பித்தாங்களே தானே? எகிப்திலிருந்து ஆரம்பிக்கும் போது பெட்டி இருந்துச்சா? மீன்ஸ் உடன்படிக்கை பெட்டி இல்லை. கானானுக்குள்ளே போகும்போது இருந்துச்சா இல்லையா? சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியும் இல்லாமல் ஆரம்பித்தோம். ஆனால் மேலே போகும்போது பெட்டி இல்லாமல் உள்ளே போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பெட்டி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் தேவையான அற்புதத்தை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அற்புதத்தை பார்த்தாங்க? பெட்டியை கொண்டு போகும்போது என்ன நடந்துச்சு? எரிகோ விழுந்துதா? விழுந்துச்சு. பெட்டியை கொண்டு போகும்போது யோர்தான் பிரிஞ்சா? பிரிஞ்சிச்சு. அப்போ இந்த பெட்டியை வச்சு எவ்வளவு அற்புத அடையாளங்களை பார்த்த ஜனங்கள் இப்போ எத்தனை நாட்களா பெட்டி இல்லாமல் இருந்துட்டாங்க? 20 நாள், 20 மாதம், எத்தனை வருஷம் இருந்துட்டாங்க? அப்போ இதுலேருந்து ஒரு காரியம், நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசனம் இல்லாமல் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு யார் உதாரணம்? இந்த இடம் உதாரணம். என்ன உதாரணம்? 20 வருஷம் எதை நினச்சி புலம்பிட்டு இருக்கிறாங்க? இந்த புலம்பல் நல்லதா கெட்டதா? பிரதர், புலம்பலே தப்பு தானே. அப்படி நீங்கள் நல்லதா கெட்டதான்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல இந்த புலம்பல் நல்லதா கெட்டதா? நல்லதா? சரி, அப்போ நல்லது அப்படின்னு சொன்னதுனால 3வது வசனம் வாசிச்சிருங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இப்ப சொல்லுங்க, நல்லதா கெட்டதா அந்த புலம்பல்? அந்த ஜனங்கள் மாத்திரம், ஜனங்களோட இருதயம் எல்லாம் என்ன நினைக்கி? பெட்டி, பெட்டி இல்ல, கர்த்தரை நினைச்சு. யாரு? நான் அவங்களையும் சொல்றேன், நம்மளையும் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள மாத்திரம் பேசல, நம்மளையும் சேர்த்து பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த ஜனங்கள், பழைய ஏற்பாடு ஜனங்கள் 20 வருஷம் பெட்டியை நினைச்சு புலம்புறாங்க. புலம்பும் போது உண்மையான தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய பிள்ளை, ஜனங்களை நடத்துற அந்த தீர்க்கன் என்ன பண்ணியிருக்கணும்? கவலைப்படாதீங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேட்டலை. அவன் தெளிவாக என்ன சொல்றாரு? உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால். அப்போ இவன் உள்ளத்துல மன்னிக்கும், இவன் உள்ளத்துல புலம்பல், ஆனா இவன் வாழ்க்கையில, அதான் ஆண்டவர் அருமையா சொல்லுவார்ல, இந்த ஜனங்கள் வாயினால அவருடைய இருதயம். அதே மாதிரி தான் இந்த மக்கள். யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்கள மாத்திரம் இல்லை, நம்மளையும் சேர்த்தான் சொல்றேன், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உள்ளத்துல நமக்கு ஆசை ஆண்டவர் கூட இருக்கணும். ஆனா
ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறோம். இவங்க அதனால தான் சாமுவேல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் முழு எழுத்தையோடு திரும்பணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, உங்கள் நடுவில் இருந்து அந்நிய தேவர்களையும் ஆ அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விளக்க வேண்டியதை விளக்குனா ஆண்டவர் சொல்வார்ல, நான் உன்னை விட்டு உன்னை அல்லேலூயா. அப்போ விளக்க வேண்டியதை விளக்குனா நம்மளை விட்டு விலகாதவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்கள் இருதயத்தை கர்த்தர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த பயலுக அந்த 3 தப்பையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாரு அவங்க? ஒருவேளை நம்ம இங்கே இருந்தால் நம்மளை சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியம் இருக்கு. இவங்க தேடி வந்தது எதுக்காக தேடி வந்தாங்க? பெட்டி இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆகிப்போ தான் புத்தி தெளிந்த போது, இளையகுமாரன் அப்படி தானே புத்தி தெளிந்த போது, அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு புத்தி தெளிந்துச்சு. கர்த்தர் நல்லவர். வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அப்போ இங்கே பண்ண இந்த புத்தி தெளிந்த போது சாமுவேல் சொன்னது காரியம் என்ன தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாள் உபவாசம். நல்ல வாசி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த வசனம். அந்த அதிகாரமே ரொம்ப நல்ல அதிகாரம். முடிஞ்சால் நீங்கள் தயவு செய்து வீட்டில் போய் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தனிப்பட்ட விதத்தில் போய் நல்லா போய் ஜோம் பண்ணி நல்லா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு நாள் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, 6வது வசனம், அவர்கள் அப்படியே மிஸ்பாவில கூட வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று. ஓகே, உபவாசத்தையும் பாவ அறிக்கையும் பிரிக்க முடியுமா? முடியாது. உபவாசம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அப்படி இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே என்னென்ன காரியத்தை நான் செஞ்சேன், அல்லேலூயா அல்லேலூயா, இதெல்லாம் செஞ்சு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் செஞ்ச காரியம் ஒரு தகன பலி, எல்லாருக்கும் தெரியும். அப்போ மேலேருந்து ஆண்டவர் உத்தரவு கொடுக்குறார். சரி, இந்த 3 காரியத்தை ஏன் இவங்க வாழ்க்கையில் உள்ளே வந்துச்சு? என்ன காரியம்லாம் உள்ளே வந்துச்சு? முதல்ல பார்த்தோம், முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அந்நிய தேவர்களை விரட்டணும். சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் பெட்டி யார் கூட இல்லை, ஜனங்க கூட. சரி, பெட்டியில் என்ன இருந்துச்சு? ஆமாம், சரி எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க, நானே சொல்லியிருந்தேன். பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ரெண்டாவது ஆரோனுடைய கோல். மூணாவது என்ன இருந்துச்சு? கற்பலகை. சரி, இப்போ இந்த பெட்டி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பெட்டியில் நல்லா இருக்கு, மண்ணா வைக்கப்பட்ட. அப்போ மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இல்லாமல் போனதுனால இவனுடைய எண்ணம் எப்படி போயிடுச்சு? முதல் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பாமல் போன ரீசன், அங்கே பெட்டிக்குள்ளே இருந்த அந்த காரியம் இவங்க கிட்ட இல்லை. ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறாரு, அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும். அப்போ உண்மையான காரியம் என்னது? அங்கே கற்பலகை இருக்குது. கற்பலகையில் என்ன சொல்லுவார்? முதல் வசனம் என்ன என்று வந்துச்சா? மூணாவது என்ன சொல்லுவார்? உங்கள் இருதயத்தை யாருக்கு நேராக திருப்பணும்? 12 கோத்திரம் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும் ஆரோனுடைய கோல் துளிர்க்கும்படிக்கா கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு அடையாளம் தான் ஆரோன் 11 பேருக்கு மத்தியில் ஆண்டவர் ஆரோனை சாட்சியாக வைத்தார். ஆரோன் எதுவுமே செய்யலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆரோனுடைய துளித்த கோல் தேவனுக்கு நேராக அவனுடைய இருதயம் சாய்ந்திருக்கும்படிக்கா ஒரு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியமும் இந்த 3 காரியத்துக்கு இணையாக இருக்குது. இந்த ஜனங்கள் இந்த பெட்டியை மறந்ததுனால, இந்த 3 காரியம் இல்லாததுனால இந்த 3 காரியம் உள்ளே வந்துச்சு. அதனால தான் சாமுவேல் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இந்த 3 காரியத்தை நீங்கள் சரி பண்ணுங்க. அல்லேலூயா. இது யாருக்கு? அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும். புது வருஷத்துக்குள்ளே போகும்போது நம்மளை சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? உத்தரவு கொடுத்தாரா இல்லையா? உத்தரவு கொடுத்தாரா? என்ன உத்தரவு கொடுத்தார்? வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். சரி, இப்போ கூடி வந்தது எதற்காக? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. வசனத்தில் பைபிளில் கூட நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிடலாம். ஓகே, ஒரு 5-10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருந்தேன். ரொம்ப நேரம் நானும் எடுக்க விரும்பலை. கர்த்தர் நல்லவர்.
எதுக்காக கூடி வந்தார்கள் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட? பேசலாம் நீங்க. பெட்டிக்காக தான் வந்தான். யாரு? அவங்களும் சரி நம்மளும் சரி. பிரசன்னம். பெட்டினா என்ன? நீங்கள் பிரசன்னம்னு எடுத்துக்கோங்க. தேவ பிரசன்னம், தேவனுடைய காரியம். பெட்டிக்காக உள்ளே வந்தவங்க. இப்போ அவனுடைய ஜெபம் எப்படி போகுது? சாமுவேல் கிட்ட என்ன சொல்கிறாங்க? நீ ஆண்டவரை நோக்கி ஓயாமல், நல்லா இருக்கும், ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். ஏன்? பெலிஸ்தன்கிட்டேருந்து என்ன? நல்லா சொல்லுங்கள், தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க. தேடி வந்தது எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட வந்தது எதுக்காக? 20 வருஷம் பெட்டி இல்லாமல் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சி புலம்பி உள்ளே வந்தவன் இப்போ பெலிஸ்தன் வந்ததுக்கப்புறம் சாமுவேல் கிட்ட ஜெபம் எப்படி போகுது? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போ வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? பெட்டிக்காக வந்தவன் வெற்றியை பார்த்தவொடனே பெட்டியை மறந்துட்டான். அல்லேலூயா. நான் வேதனையோடு சொல்கிறேன், சிரிக்காதீங்க தயவுசெய்து. யாருக்காக வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? 20 வருஷம் 20 வருஷம் பெட்டி இல்லை, 20 வருஷம் வார்த்தை இல்லை, 20 வருஷம் ஆண்டவருக்கு நேராக இருதயம் இல்லை, 20 வருஷம் அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வத்தையும் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் இப்போது பெட்டியை நினச்சி மனஸ்தாபப்பட்டு வந்தாங்க. ஒரு பிரச்சனை வருது, பின்னால் பெலிஸ்தியர் அட்டாக் பண்ண வரான். இப்போ இவர்களுடைய பிரச்சனை பிரசன்னத்தை நோக்கி இல்லாவிட்டால் பெட்டியை நோக்கி திரும்புவதற்கு பதிலாக பெலிஸ்தீனை நோக்கி திரும்புது. ஐயோ பெலிஸ்தீன் வரான். இன்னைக்கு நம்மளும் அப்படி தானே? ஆண்டவர் நோக்கி 2 ஸ்டெப்பு முன்னால் வச்சா 3 ஸ்டெப்பு பின்னால் இருக்கு. என்னது பிரச்சனை? அது எதுவானாலும் இருக்கலாம். வேலையோ, இல்லாவிட்டால் சரீர பலவீனமோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு லாஸோ, எதுவானாலும் இருக்கலாம். இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, உணர்த்துறாரு. அப்போ இந்த ஜனங்கள், நீங்கள் கடைசி வசனத்தை வாசிங்க சிஸ்டர் எனக்காக. 7வது அதிகாரம். அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது. 14 வாசிங்க. 14. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இங்க செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் பிடிச்சாங்க. அவன் எங்கெங்க போயிட்டாங்க? அவன் வீட்டுக்கு போயிட்டான். சாமுவேல் ராமாவுக்கு போயிட்டார். பெட்டி எங்க இருக்கு? முத வசனத்தில் பார்த்தது போல கீரியாத் யாரிமில் அபினதாப் வீட்டில். பெட்டிக்காக வந்தவன் வெற்றியை பார்த்தவொடனே, பிரச்சனையை பார்த்தவொடனே அவனுடைய செபம் அந்த வரை இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுவிக்கப்பட்டா போதும், பெட்டி எங்கே இருந்தால் எனக்கு என்ன? அல்லேலூயா. நீங்கள் நல்லா போய் பாருங்கள், கால்குலேஷன்லாம் போய் நீங்கள் கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 67 வருஷம் கழித்து தாவீது இந்த பெட்டியை எருசலேம் கொண்டு வரான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதும் விழுந்தான், ஆனால் தேவன் சொல்கிறாரு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. இன்னைக்கு எத்தனை பேர் பெட்டியை வாஞ்சிக்கிறோம்? எத்தனை பேர் தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அதனால அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? எபினேசர். முறிந்து போக வேண்டிய இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தீனை முறியடிச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜனங்கள் பெட்டிக்காக வந்தவன், என்ன தேடி வந்தவன், இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து பிரச்சனையிலேருந்து ஆண்டவரை விடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த ஜனங்களை வெறுக்கலை. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை வெறுக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெறுக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் வெறுக்க மாட்டார். நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பார். நல்லா இருக்கும். ஒரு வசனம், என்ன வசனம் தெரியுமா? இந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லுவாருங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார், சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி பார்க்கும்போது அந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஜனங்கள் வந்து ஒன்றை தள்ளலை சாமுவேலை, என்ன தான் தள்ளுறாங்க. அதனால் அவங்க கேட்குறத நீ செஞ்சிரு. கேட்குறத ஆண்டவர் ரொம்ப ஜெனூன். ஆண்டவர் ரொம்ப ஜெனூன். அப்படியே விட்டுட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போயிட்டாங்க? ஆண்டவர் யார்ட்டையா சொன்னாரா? தாவீதில் சொன்னாரா நீ என் பெட்டியை கொண்டு வரணும்னு சொன்னாரா? அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு ஒரு வாஞ்ச, இந்த பெட்டி எருசலேமுக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெட்டி இருக்கிற இடம் தான் எருசலேமாக இருக்குமே தவிர நம்ம இருக்கிற இடம் எருசலேமாக இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே பெட்டி இருந்தால், பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்தோம்?
மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நான் ஆரோன் என்ன பண்ணா? ஒன்றுமே செய்யலை, முறுமுறுக்கலை. ஆனால் கர்த்தர் முறுமுறுப்பை ஒளிய பண்ணார். ஆரோனை போல நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கணும். மூணாவது, அவர் கொடுத்த கற்பனைகள் இருந்தது போல அவரை அன்றி எந்த ஒரு தெய்வத்தையும் இந்த கரங்களை ஆராதிக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தா இந்த 3 காரியத்துக்குள்ள நீங்களும் நானும் மாட்ட மாட்டோம். ஆமேன். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்கன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும் எபினேசர் எனக்கு உதவி செய்தார்னு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எனக்கு இப்படியே ஆண்டவர் உணர்த்தினார். ஆண்டவரே, ஆண்டவர் இப்படியே என் மனசில் வார்த்தையை போட்டார். இந்த எபினேசர் எத்தனை பேருக்கு என்னுடைய நேசர்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எபினேசர் எத்தனை பேருக்கு என்னுடைய நேசர்? எபினேசர்னு சாமுவேல் சொன்னா என்ன சொன்னார்? சாமுவேல் எங்களுக்கு. நல்ல வாசிங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் யாருக்கு உதவி செய்தாரா? எங்களுக்கு உதவி செய்தார். இந்த எபினேசரை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இவர் என்னுடைய நேசர். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எபினேசர் எனக்கு உதவி செய்தார், என் நேசர் என்று நீங்க சொன்னீங்கன்னா நேசருக்கு என்னத்தை தெரியுமா கொடுப்போம்? உச்சிதங்களை கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தன் உச்சத்தில் இருக்கும்போது உச்சிதத்தை கொடுக்க முடியுமா? ஆண்டவர் ஒருத்தனை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறார். உச்சிதத்தை கொடுக்க முடியுமா? உச்சத்தில் இருக்கும்போது உச்சிதத்தை கொடுக்க முடியுமா? பிதாவாகிய தேவன் அவர்தான் உச்சம். அவருடைய உச்சிதம் யாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரன். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அல்லேலூயா. எபினேசன் சொன்னா அவர்கிட்ட நம்ம வாங்குறோம். என் நேசர் என்றால் தேவனுக்கு எதையாவது நம்ம கொடுக்கிறோம். எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தம்? வாங்கின எல்லாருமே கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் எபினேசன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வாய் உங்களுடைய அறிக்கையை தேவன் பார்த்திருக்கிறார். எபினேசன் என்ன அர்த்தம்? உதவி. எனக்கு இது வரைக்கும் நீங்க உதவி செஞ்சீங்க. நான் இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் கர்த்தருடைய உதவி இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ எபினேசர் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் என்னுடைய நேசர் என்று சொன்னா அவருக்கு எதையாவது கொடுக்கணும். எதையாவதுன்னா உச்சிதம். உச்சிதம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசிச்சு முடிக்கிறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 22 வாசிங்க. 1வது அதிகாரத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை, இந்த வசனத்தை மாத்திரம் தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. 5வது வசனத்தை மாத்திரம் கவனிங்க. 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும். ஒரு நிமிஷம் சிஸ்டர். நானும் ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாரு? உன் புத்திரனும். இங்க என் புத்திரன் அப்படின்னு ஆபிரகாம் சொன்னார் 5வது வசனத்துல. 5வது வசனத்தை மட்டும் போத்துருங்க. இங்க ஆபிரகாம் தன் வேலைக்காரட்ட சொல்றான், கழுதையை நிறுத்தி இங்க காத்துருங்க, நானும் என் புத்திரனும் இவட மட்டும் போய் தொழுது கொண்டு வரோன்னு சொன்னாரா? இல்ல. 2வது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஏகசுதன். இங்க ஆபிரகாம் கழுதையை நிறுத்தி இங்க காத்துருங்க, நானும் என் ஏகசுதனும் அப்படி சொன்னாரா? இல்ல. 3வது ஆண்டவர் சொல்றாரு, உன் நேசகுமாரன் ஈசாக்கு. இங்க என் நேசகுமாரன் சொன்னாரா? இல்ல. எத்தனை நாள் பிரயாணம்? சத்தமா முடிக்க போறேன் 2 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் தான் மேக்சிமம் முடிச்சிடலாம். ஆபிரகாம் எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் மனசுல இப்படியா எனக்கு உணர்த்தினார். முதல் நாள் பிரயாணத்துல அவன் போட்டது, அவன் கத்திய போட்டு கத்தி எடுத்து ஓங்கி குத்துனது என்னது தெரியுமா? உன் புத்திரன். அதை முதல்ல ஒரு குத்து குத்துனான். யாரு? ஆபிரகாம். 2வது நாள் பிரயாணம் யாரு தெரியுமா குத்துனான்? ஏகசுதன். ஒரு குத்து. 3வது நாள் பிரயாணம் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. 3வது நாள் தானே கிளைமேக்ஸ்.
இவன் என்னத்தை பேசுறான்னு பார்த்துருவோம். அவன் வேலைக்காரன் என்ன சொல்றான்? நானும் பிள்ளையாண்டான். சத்தமா நானும் பிள்ளையாண்டான். ஏகசுதன் சொன்னானா? இல்ல, ஏகசுதனை ஒரு குத்திட்டு தான் மலைக்கு மேலே ஏறுறான். யாரு? ஆபிரகாம். சந்தோஷமா? அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் கத்திய ஓங்கும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் படிங்க சிஸ்டர், தயவு செய்து. Thank you Jesus. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. போதும் பிரதர். ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாரு? உன் புத்திரன். இங்க ஏன் கையை உயர்த்தும் போது ஏன் உன் புத்திரன் சொல்லல ஆண்டவர்? ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் ஏகசுதன். எப்போ உன் ஏகசுதன் மேல கையை போடாது ஏன் ஆண்டவர் சொல்லல? மூணாவது, உன் நேசகுமாரன் ஆபிரகாமே நேசகுமாரன் மேல கையை போடாது ஏன் சொல்லல? ஏன்னா இந்த மூணையும் ஒவ்வொரு நாள் பிரயாணத்திலையும் ஒவ்வொரு காரியமா குத்தி 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 ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆபிரகாமை பார்த்து அவன் வேலைக்காரங்கிட்ட இவனும் நான் என் பிள்ளையாண்டான்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் கர்த்தர் இங்க உபயோகப்படுத்துறாரு. எப்பா உன் பிள்ளையாண்டான் மேல, உன் பிள்ளையாண்டான் இல்லை, பிள்ளையாண்டான் மேல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளையாண்டான் மேல கையை போடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எபினேசர் என்கிற பதத்திலிருந்து என்னேசர் என்ற இடத்துக்கு வந்தான். அதனாலதான் தேவன் கேட்டதை கர்த்தருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் எங்க இருக்கிறான்? இப்போ உச்சத்துல இருக்கிறான். உச்சத்தில் இருந்த ஆபிரகாம் உச்சிதத்தை எதனால கொடுக்க முடிஞ்சது? தன்னுடைய நேசர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தம்? நம்ம ஆண்டவத்தை நிறைய வாங்கியிருக்கோம்ல இந்த வருஷத்துலேருந்து. என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் நமக்கு தான் தெரியும்ல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை உங்க இடத்துல கேட்கிறார்? என்ன காரியத்தை கேட்கிறார்? எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கொள்ளாமா? எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுங்க. இந்த நாள்ல எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வருஷத்தின் கடைசியில பெறுவது அல்ல ஆராதனை. எபினேசன்னா உதவி பெற்றுக்கொண்டே இருப்பதுதான். ஆனா என் நேசன் சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுப்பது. என் நேசருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? நேசத்தின் உச்சிதங்களை தான் கொடுக்க முடியும். எத்தனையோ ஊழியக்காரர் ஆண்டவர் நல்ல வேலையில இருக்கும்போது கூப்பிடும்போது வேலையை என்கிற உச்சிதத்தை விட்டுட்டு தான் கர்த்தருக்காக வந்தாங்க. அவர்கள் தேவனுக்காக பிரகாசித்தார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, அப்பா, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் ஒருவேளை இருந்தா எங்களை மன்னிச்சிருக்க ஆண்டவர். எல்லாம் வாயில திறந்து 20 வருஷம் ஆண்டவரே, 20 வருஷம் பெட்டி இல்லாம வாழ்ந்துட்டாங்கப்பா. வந்தது சாமுவேல் கிட்ட வந்தது பெட்டிக்காக. ஆனா பிரச்சனையை பார்த்தோன்னே வெற்றி கிடைச்ச உடனே பெட்டியை மறந்துட்டாங்க ஆண்டவரே. நாங்க அப்படி இருந்துடக்கூடாது ஆண்டவரே. என்ன வந்தாலும் உங்களுடைய பிரசனத்தை நாங்க ஒரு நாள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட எங்களுக்கு நீர் முக்கியம்ப்பா. எங்களுக்கு நீர் முக்கியம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்கியம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்கியம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களத்தில் ஆண்டவர் வருஷத்துக்கு கடைசி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் எபினேசர் என்று சொல்வது ரொம்ப எளிது. ஆனால் என் நேசர் என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் கேட்டதை கொடுக்கணும். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வந்தான். இந்த வருஷத்துல கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணுவேன். யார் ஆண்டவர் பழக பண்ணுவார்? தேவனோடு பழகுகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் பழக பண்ணுவார். இதனால் ஆண்டவரே, அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus Lord. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எல்லாரும்
மறுபடியும் கர்த்தர் பக்கத்துல திரும்பி வந்தான். தேவன் கேட்டத அந்த ஒரு ஏக சுதனை தேச புத்திரனை ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவனுக்காய் அர்ப்பணித்த ஆபிரகாம் தேவன் அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற எல்லாரும் எபினேசர் என்று சொல்லணும். அதே நேரத்தில் எங்களுடைய நேசர் என்று சொல்லணும். நீ கேட்கிற காரியத்தை எங்களுடைய உச்சத்தில் நாங்கள் இருந்தாலும் அந்த உச்சிதத்தை உமக்காய் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், நீர் மாத்திரம் பெருகணும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபனேசர் இறுதி வரை நம்மோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் நமக்கு உதவின எபனேசர் இறுதி வரையிலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் உங்களை யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகுது என்று சொல்லி நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாளை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்னைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதம் கொடுத்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தரை கொண்டு வந்து நல்ல சபையை கொடுத்து அப்பா அவனுடைய சரீரமாகி இந்த திருச்சபையில் எங்களை எல்லாம் ஒவ்வொரு அவயமாய் இணைத்து அப்பா அவனுடைய நாமத்தை மயப்படுத்தி வரீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டரே, வருஷத்தின் கடைசியில் நின்று கொண்டு ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரம் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. அப்பா அவனுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பா அவனுடைய பாதத்தை தொழுகிறோம் என்று சொல்லி அப்பா இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட அப்பா கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே அப்படியாக நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காய் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதேன் ஆண்டரே. இதுவரையிலும் பிள்ளைகளை வழிநடத்தின எபனேசர் ஆண்டரே, இனிமேலும் நீங்க கூட இருந்து வழிநடத்த போறக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கோம்ப்பா. நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். குறிப்பாக ஆண்டரே அப்பா, கிறிஸ்து பிறந்த இந்த நாட்களில் இந்த பண்டிகை நாட்கள் அப்பா புது வருடங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்ருவானவன் எந்த விதத்திலும் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வந்த ஆண்டரே பிரச்சனைகளை, போராட்டங்களை, வறுமைகளை, வியாதிகளை கொண்டு வராதபடி ஆண்டே ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டரே அப்பா அவருடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதத்திலையும் ஆண்டரே எந்த விதமான தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த விதமான துர்ச்செய்திகளையோ அப்பா அகோர சம்பவங்கள் ஒன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறாதபடி காண்றே ஒவ்வொரு பாதுகாத்து வழிநடத்தும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்படியா கூட இதுவரையிலும் 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது போல ஆண்டே அந்த புதிய 2025 ஆண்டிலையும் கூட தொடர்ந்து கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு கூட தேவ பிள்ளைகள் எல்லாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து ஆண்டே நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்லும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் கிருபை பார்க்கும்படிக்க ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாவல் கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவின் எல்லா விக்கிரங்களுக்கும் வன்கண்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் கூட அப்போ உங்களுடைய சமூகத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நிறைவான பதிலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை அனுப்படிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமத்துக்கு ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.